லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நம்ம பார்க்க போகிறது காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு 517 ஒரு ட்ரா நம்பரை வச்சு தான் நம்ம லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 11/4/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங் தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நேற்றுக்குரிய ரிசல்ட்டை வச்சு இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்கை ஒரு சூப்பரான தரமான ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கை தான் எடுக்க போகிறோம். அதுதான் எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி நம்ம கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் கொடுப்போம். இப்போ அந்த ரிசல்ட்டுமே நம்ம ரிவீல் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எங்கேயும் நம்ம சொல்கிறத கரெக்டான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்து அதை ரிசல்ட் ரிவீல் பண்ணி நம்ம மிஸ்டேக் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எங்கெங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதையும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருவோம். வாங்க இப்போ டுடே ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 50-50 லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். டுடே ரிசல்ட் நம்ம பார்த்தா 948, அதாவது 948 நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது. நம்ம நேற்று மார்னிங் போட்ட ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பரை பார்த்துருவோம். நம்ம வச்சதில் 9 ஏ போர்டில் 9 அப்படியே வந்திருக்கு. பட் ஆனால் பி போர்டு மட்டும்தான் மிஸ்ஸு. சி போர்டில் 8 வந்திருக்கு. இதில் ஏசி ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னுங்க. பட் ஆனால் 98 நம்ம 89ன்னு உள்ளே கொண்டு வந்தோம், அவன் 98ன்னு அடிச்சிட்டான். அப்படி இல்லைன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். இது ஏசி ஒரு உண்டான ஒரு சில பாஸு. அதுக்கடுத்து நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் ட்ரை பண்ண ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 89 ட்ரை பண்ணோம். பட் அவன் இப்படி உல்ட்டாவா இப்படி அடிச்சிட்டான் 98. இப்படி ட்ரை பேக்காக இப்படி ஃபார்முலா அப்படி குழம்பிருச்சு. அதில் 98 இப்படி ட்ரை பண்ணி இப்படி அடிச்சிட்டான். சரி, ரைட், ஓகே. வாங்க அப்போ அடுத்து ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவாங்க. ஆல் போர்டில் வீடியோவில் கொடுத்துருந்த ஒரு கெஸ்ஸிங்கில் 9 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னுங்க. அடுத்து வாங்க மெம்பர்ஷிப்குரிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம 3 டிஜிட் பாக்ஸில் கொடுத்துருந்த ஒரு நம்பர் 048. இது மெம்பருக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? 048 3 டிஜிட்டில் 048 கொடுத்துருந்தோம். இப்போ அடுத்து பார்க்குறது ஏபிஎஸ்சிபிசியில் 48 கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி தான் 89 இப்படி வந்துருச்சு. இல்லைன்னா 48 நம்மளுக்கு பிசி வின்னு. இதில் அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருந்தோம்னா இதில் நம்மளுக்கு ஏசி பிசி 2 செட்டு மெம்பர்ஷிப்குரிய 2 செட்டு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் இருந்திருக்கும். விடுங்க, இது ஒரு நாள் இது அடுத்து வின்னிங்க பாருங்க. ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருந்தது 048 இதுதான் நம்ம கொடுத்துருந்தோம். பட் 0 மட்டும்தான் உள்ள 0க்கு பதில் 9 வந்துருந்துச்சு. ஆல் போர்டில் 2 போர்டு ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னுங்க. 50-50 லாட்டரியை பொறுத்தளவு ஒரு மாசான ஒரு வின்னு தான் நண்பா ஓரளவுக்கு. இப்போ வாங்க நம்ம காருண்யா லாட்டரி ப்ளஸுக்கான ஒரு சில கெஸ்ஸிங் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஏ போர்டு 9 வச்சு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 தாங்க. அதாவது ஏ போர்டு 9 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது ஒரு கன்ஃபார்மான ஒரு ஷுவரான ஒரு தரமான ஒரு நம்பர்னா 0 தான். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 2ங்க. அதாவது 9க்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்குது 0. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தாங்க. அதாவது ஏ போர்டு 9 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 0. அது இல்லாத பட்சத்துக்கு 2, அப்படி இல்லைன்னா 7. இது எப்படின்னா 0 பவர் அண்ட் ஃப்ளிப்பில் ஒரு நம்பர்,
அதுக்கு அடுத்தாப்புல அந்த டேட்ல எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர், அதுக்கப்புறம் ஏ போர்டுல அந்த 11ஆம் தேதிக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். 3மே சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லிடுவோம். நீங்க குழம்ப தேவையில்லை. ஓகேங்களா? உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்க பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பி போர்டு. பி போர்டு 4 வச்சு பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்க தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 4 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 தாங்க. 1 ஃபர்ஸ்ட் பி போர்டுல 4 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 1 தான். இது வந்து நம்பர்ல பவர்லையும் இறங்கும், ஃபிளிப்லையும் இறங்குறதுக்கு வாய்ப்புள்ள ஒரே நம்பர். அதாவது ஒரே நம்பர்ல 2 சான்சஸ் அந்த மாதிரி தான் சிம்பிளா சொல்லணும்னா. அதுக்கு அடுத்தாப்புல நாளைக்கு டேட்ல எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 9 தான். அதாவது 4க்கு அடுத்தாப்புல பார்க்க போற ஒரு நம்பர் 9 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலா வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 5 தாங்க. அதாவது 1, 9, 5 இதுதான் நாளைக்கு டேட்ல பி போர்டு 4 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1, 9 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 5. ஓகேங்களா? அதாவது பி போர்டு அதாவது 9-4 ரிசல்ட்டை வச்சு பி போர்டுல இருந்து வரக்கூடிய ஒரு 4 வச்சு வரக்கூடிய ஒரு அவுட்புட்டு நாளைக்கு டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு கன்ஃபார்ம் கேசிங்கான ஒரு நம்பர் தான். யாரேனும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண முடியலன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து பி போர்டு 4 வச்சு பார்த்துக்கிட்டோம். அடுத்து பார்க்க போறது சி போர்டு. சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டு 8 நம்ம நேற்றே கன்ஃபார்மா வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ சி போர்டு 8 வச்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 6 தாங்க. 6 வந்து தாறுமாறா இருக்குங்க. அதாவது சி போர்டு 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 6. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டா வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 தாங்க. அதாவது ஹைலைட்டா வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா அது 2 தான். அதாவது 8 வச்சு இறங்கக்கூடிய அதுக்கப்புறம் 2 அதுக்கு அடுத்தாப்புல நாளைக்கு டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 தான். அதாவது சி போர்டு 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 அடுத்து இல்லாத பட்சத்துக்கு 2 இல்லைன்னா லாஸ்டா 9 தாங்க. இதுதான் நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுதான் 6, 2, 9. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாப்புல நம்ம இந்த ஏபி ஏசி பிசிக்கான ஒரு சில கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் ஏபி தனித்தனியாக பிரித்து சொல்லிடுறேன். எல்லாரும் அப்படிதான் கேட்டிருந்தீங்க. ஏபிஎஸ்சி பிசியா 8 செட்டு கொடுக்க யாருக்குமே விருப்பம் இல்லை. அதனால தனித்தனியாக தான் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ உங்களுக்கு அதே மாதிரியே கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ ஏபி 94 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பரை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 94 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 52. இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பர் 52. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதாவது 94 வச்சு ஏபி இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர். அதுக்கு அடுத்த நம்பர் 02. அதாவது ஏபி வச்சு ஃபர்ஸ்ட் ஹைலைட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 52. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 02. இதுதான் ஹைலைட்டா வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களை. இப்போ அடுத்து வாங்க பிசி. பிசிக்கு உண்டான ஒரு சில கணிப்புகளை முக்கியமான ஒரு கணிப்புகளை பார்த்துருவோம். பிசி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 48. ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னிங் பிசியை பொறுத்தளவு. ஓகேங்களா? 48 வச்சு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 48 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 55க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அதாவது 48 டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கையில வந்ததே ஒரு நல்ல நம்பர்னா அது ஏபிஐசிபிசி ஸ்டார்டிங் வந்தது ஒரு 48 தான் வந்துச்சு பிசியை பொறுத்தளவு. இன்னைக்கு பிசி தான் ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான
ஒரு மாசான ஒரு வின்னிங் ஓப்பனாக சொல்லிக்கலாம்னா அது இதுதான். அதுக்கு அடுத்தாப்புல 0-0 நாளைக்கு டபுள்ஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு ட்ரை தான் இது. ஓகேங்களா? அதனால பார்த்து கவனமா சிம்பிளா சூப்பரா தரமா ப்ளே பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் எனி டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது ஏபி பார்த்துக்கிட்டீங்க 2 நம்பர், பிசி 2 நம்பர் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஏசிக்கு உண்டான ஒரு சில கணிப்புகள்லாம் முக்கியமான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே. அதாவது ஏசி 98 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பரை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஹைலைட்டான ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா இதுதான். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 87. அதாவது ஏசி 98 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 10 அல்லது 87. இதுதான் ரொம்பவே ஹைலைட்டா இருக்கக்கூடிய நம்பர். என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு உண்டான ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங், உங்களுக்கான ஒரு வின்னிங் கிடைத்ததுச்சுன்னா உங்களுக்கான ஒரு மெம்பர்ஷிப் சும்மா தரமா நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு ஸ்பான்சர் செய்யப்படும். ஓகேங்களா? அதனால பார்த்து சும்மா கவனமா சும்மா தரமா ப்ளே பண்ணுங்க. எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை. இது நம்ம குரூப் நண்பர்களே, எல்லாருமே அண்ணன் தம்பி சகோதரர்கள் எல்லாருமே சகோதரிகள் எல்லாருமே தான். சரிங்களா? அதனால எந்த ஒரு வேற்று மனத்தாழ்மை இல்லாம நீட்டா எல்லாம் ஒன்று சேர்ந்து கெஸ்ஸிங் எடுப்போம். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போறது ஏபிசிக்கு உண்டான ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங். அதாவது 9, 4, 8 வச்சு வரக்கூடிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நம்ம சேனல் தாங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டே நம்ம தாங்க. 3 நம்பர் கொடுத்து 2 நம்பர் அடிப்போம். அந்த ஒரு நம்பர் மட்டும் எங்கிட்டாவது ஒரு சைடு மிஸ் ஆயிரும். அந்த 3 நம்பருமே அடிக்கிறதுக்கான ஒரு ட்ரை நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸாக தாங்க இருக்குது. இப்போ வாங்க அந்த 9, 4, 8 வச்சு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா இது உண்மையிலேயே இப்போ நான் மெம்பர்ஷிப்புக்கு கொடுக்குற ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் மாதிரி தாங்க. இதுவும் ஆல் போர்டில் நான் பயங்கர ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பேன். சும்மா சாதாரணமாக எல்லாரும் மாதிரி 10ஓட 11 கொடுக்குற மாதிரி கிடையாது. ஒர்க் அவுட் பண்ணுறது வேறு மாதிரி ஒர்க் அவுட்டு. அதுக்குரிய ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸே வேறு இருக்குது. அதனால ஆல் போர்டு கெஸ்ஸிங் மட்டும் நம்ம வந்து நீங்கள் சும்மா பார்த்து சும்மா சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒர்க் அவுட்டே வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? 2 ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதுக்கு அடுத்தாப்புல ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தா 6. அதாவது 2, 6 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3. இதில் 2 நம்பர் பாஸ் ஆகும். அப்போ அதிகபட்சம் 3 நம்பருமே பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 9, 4, 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா 2, 6, 3. ஓகேங்க. ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு இதுதான் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்ச சான்சஸ் உள்ள ஒரு நம்பர்னா அது இதுதான். கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதாவது நாளைக்கு ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு 2, 6, 3 இதுதான் ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர். எல்லாத்துலேயுமே நம்ம மேலே மார்க் பண்ணிட்டோம்னா வரக்கூடிய ஒரு இதுதான் கன்ஃபார்மான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண முடியாதவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு தீர்வு உங்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து நான் என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் நாளைக்கு வின்னிங் அடிக்கிற மாதிரி ஒரு 3 டிஜிட் பாக்ஸை நான் சொல்லிடுறேன். அதை பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 293. அதாவது ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 716. அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு 293 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 716. இதுதான் ஹைலைட்டாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்க ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங். அதாவது 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு ஒரு சில கெஸ்ஸிங் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. மறக்காம 3 டிஜிட் பாக்ஸை அதை கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 293 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 716. டுடே கார்னியா லாட்டரி ப்ளஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நாளைக்கு சும்மா
ஒரு ரெக்கார்டே அடிக்கிறோம் நம்ம. சொல்லி சும்மா தட்டுறோம். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் சேனலில் ஜாயின் பண்ண முடியாதவங்க மறக்காமல் நான் லிங்க் தரேன். அதில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது இல்லாத பட்சத்துக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னைக்குரிய ஒரு கெஸ்ஸிங் சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டீங்க. அதாவது சரி ஒரு கெஸ்ஸிங் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு இனிமேல் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு எவ்விதமான பெட்டிங்கோ கேம்லிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் பெறாதீங்க. மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் டெய்லி கொடுத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.